சாவடிக்கிறானுங்க போட்டு. இல்ல மக்களே, நான் ஒரு ஒரு வார்த்தை சொல்றேன். ஒரு காலம் இந்த படம் ஒரு 880 கோடியோ இல்ல 100 கோடி அடிச்சிருச்சானா என்ன பண்ணுவீங்க? எப்படி ப்ரோ பிளாக் பிரச்சனை? பஸ்டர் ப்ரோ. அப்படி இந்த படம் பெரிய பிளாக் பஸ்டர். ஸ்டார்லாம் அப்படி என் பண்ணா கருத்து மேக்ஸிமம் ஒரு 50 தாண்டிடும். எந்த படம் ப்ரோ? ஸ்டார் தானே. ஸ்டார் ஸ்டார் ப்ரோ. ஸ்டார் நான் மினிமம் 50 crores நான் இப்ப சொல்றேன் ப்ரோ. அதுவே ஏன்னா படம் இப்பயே வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கர பாசிட்டிவா வந்துருக்கு. அடிச்சிச்சுன்னா கணக்குல விஜய் ஃபேன்ஸ்லாம் புலி ப்ரோ. கரெக்டா கணிச்சிருவானா? அநேகமா எனக்கு தெரிஞ்ச அந்த 63 கோடிக்கும் ஆபத்து இருக்க வாய்ப்பு இருக்கு. மேபி இருக்கலாம். அதெல்லாம் 65 எல்லாம் அடிக்காதடா. இல்லடா இப்ப லவ் டுடேவே நம்ம அவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணல உண்மையிலே. இதெல்லாம் ஒரு ஓடுமா பாலா ப்ரோ ஏசா 65 அல்ல என்ன படம் ப்ரோ புரியல. நீ வந்து யார வேணா நம்பிடலாம், கடிப்பானுங்க விட்டுருவானுங்க. இந்த அலைஸ் இருக்கான்ல நைஸா பேசுவான், அவன் கடிக்கிறதே தெரியாது. நீ நல்லா கீழே கொஞ்சம் பார்த்தனா ரத்தம் வந்துட்டு இருக்கோம், கடிச்சிட்டு இருந்திருப்பான். ஐயோ சந்திரா நான் பண்ணல மாறு அந்த பாரு. சரி டேய், ஆனா தெரியல முடியட்டும் பாப்போம். ஸ்டார் நான் கேட்டு பாப்போம் பிரீமியர் எப்படி இது. ஆன்லைன் நம்ப முடியாதுடா, இவனுங்க எல்லாத்துக்கும் பாசிட்டிவ் சொல்லுவானுங்க. இப்ப ஜான்ஃபெரி கிட்ட கேட்கலாம், இந்த ரேவந்தும் போல எப்படியாவது வீக்கெண்டு போவோம். இல்ல அலெக்ஸ் மம்ஸ் அது சொன்ன உண்மைதான். அரண்மனைக்கு இப்படிதான் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்தானுங்க. பாத்துட்டு வந்து உட்காடுறேன். இதுல ஹைலைட் என்னன்னா கிளைமேக்ஸ் நல்லா இருக்குதுன்னு ஒருத்தர் சொன்னான் ப்ரோ. வாவ் ப்ரோ கொஞ்சம் சூத்த முற்று சும்மா இருங்க ப்ரோ. நீங்க அரண்மனையை இந்த படத்தையும் கம்பேர் பண்றீங்க எனக்கு கொஞ்சம் தெரியுது ப்ரோ. இல்லடா ஆன்லைன் ரிவ்யூஸ் காசு இது பண்றது அததான் எல்லாருமே சொல்றான். ஆனா ரேவந்த் இல்ல சுந்தர்ஸ் ஏதாவது ஆன்லைன்ல மாமே உனக்கு சொல்ல மாட்டேன். நீ ஆன்லைன்ல இவ்வளவு நான் எல்லாம் ஈடி ரிவ்யூ எடுத்து பாரு. பாசிட்டிவ் தான் ஈடி. ஏய் நிஜமா லியோ படம் நல்லா இருக்குன்னு தான்டா போட்டேன். மிக்ஸ்டு தான்டா போட்டாங்க ஆன்லைன்ல. இல்ல அப்புறம் அலெக்ஸ் அது வந்து அத கேட்டு போய் உட்கார்ந்தப்பனால தான் எனக்கு குரூப் பாரு ஒரு நிமிஷம். இப்பதான் அதை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒருத்தன் ஆல்ரெடி மீம் எடுத்து போட்டான். ஈட்டியா பாரு குரூப் பாரு. ஏய் வராதுடா. சரிப்பா எவ்வளவு என்ன பந்தயம் நான் நடக்காதுன்ற. ஒரு நிமிஷம் ரேவந்த் தேடுறேன். இது நடக்காம போறதுக்கு ஒரு வாய்ப்பு என்னன்னா ஸ்டார் என்டர்டைன்மெண்ட் படம் மாதிரி எனக்கு என்னமோ தெரியல, ஒரு எமோஷனலா இருக்குன்னு தோணுது. புரியுதா? அப்படிலாம் கிடையாதுடா பைத்தியக்காரங்களா. ஈடி ஏர்லி மார்னிங் ஷோலாம் நிறைய சூர்யா திருப்பி கவின் கிட்ட கம்பேர் பண்ணிட்டு இருக்க விடாண்டா. அவனுக்கு தான் உசு பேத்தி விட்டு இருக்கானுங்க. ஏன்டா அவனுக்கு நீ ஏன்டா கோஆபரேட் பண்ற? விட்டாண்டா, அது கலெக்ட் பண்ணதும் பண்ணல, விட்டு போ அவனுங்கிட்ட. மாமி அரண்மனை 50 கோடி தாண்டிச்சாமே. இந்த பாண்டியராஜ் புறம்போக்கால வச்சா என்னெல்லாம் அவஸ்தைப்படுறாரு. வேற புளுத்துறாரு. கிளைமேக்ஸ் வந்து கடுப்பா நல்லா பண்ணா மச்சானா. இன்ட்ரோ நல்லா பண்ணா. ஆனா கிளைமேக்ஸ் அந்த கருத்து பேச சொல்லி இந்த பெட்ரோல் எல்லாம் கூட்டு வந்து ஏதோ பண்ணிட்டான். அதை விட செல்வராயனை வச்சுட்டு நாங்களே சும்மா நீங்களே எந்த மாதிரி மச்சான் வெற்றிமாறன் என்னதான் ஆனா வாடிவாசம் எடுத்தானா இல்லையா? காலி அவன் எங்க போனானோ விடுதலை 2 போனவன் தான் எடுத்துட்டு வரேன்னு ஆளே காணோம். கங்குவா இன்னும் 3 days ஷூட்டிங் இருக்காமே. இன்னுமாடா இன்னுமா ஏண்டா இன்னுமாடா 3 வருஷம் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? அப்படி 2 வருஷம் மச்சான் ஏற்கனவே அஜித் பேஸ் ரொம்ப ஆர்வமா இருக்கானு கங்குவா ரிசல்ட். ஏன்னா சிவா டைரக்டர்னால தயவு செஞ்சு ஷர்ட் போட்டுட்டு ஒரு ரிசல்ட்ட கொடுங்க எங்களுக்கு. நாங்க கீழே விசாந்து இருக்கானே. இது என்ன ரேவந்த் இல்ல பஸ்ல நானே இருக்கேன். பஸ்ல நானே இருக்கேன். ஏன் என்ன போடி அதுக்கு தான் காத்துனுறேன் அந்த மாதிரி. மச்சான் சிவா டைரக்டர்னால டோட்டல் கோழியோட வெயிட்டிங்ல இருக்கு. இன்னும் ரிசல்ட் வர போகுது. அதுதான் மேட்ரு. இப்ப கோட்டு மாதிரி சின்ன பட்ஜெட் படம்னா சீக்கிரம் எடுத்துடலாம்டா. மாப்பிள்ளைய போடுமா மச்சான் பையன். அப்படி இந்த கான்ஃபிடென்ட் வேண்டும் மச்சி வாழ்க்கையில. பட்ஜெட் அதிகம் இருக்கிற கான்ஃபிடென்ட் என் வாழ்க்கையில இருந்தா நான் எங்கேயும் போய் சத்தியமா புரியல.
நீ எல்லாம் அலெக்ஸ் வேலைக்கு போய் நேரத்துக்கு ஒரு பெரிய ஆளு இருப்ப, சிஇஓ ஆயிருப்ப. சிஓ ஆயிருக்கலாம்டா இந்த பாஸ். கான்பிடன்ட் இந்த கான்பிடன்ட் இருந்தா வரட்டுண்டி படம் அப்ப அப்புறம் அலெக்ஸ் பார்த்து இன்னும் வேலைக்கு போகலன்னு குத்தி காட்டுறீங்க. டேய் அலெக்ஸ் இன்னும் வேலைக்கு போகலையாடா நீங்க? ஏன்டா அலெக்ஸ் நேரா நான் 30,000 சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போவான், அதனால தான் காத்துட்டு இருக்கான். மச்சான் கிடைச்சோன்னே காலி நீ. மச்சான் எப்படி போனா கொக்கு ஸ்டார்டிங் கொக்கு அவன் கம்மியா தானே கொக்கு கழுகுதா? கொடுக்குறானுங்க. நானே கம்மியா தானே வாங்குறேன். வேலைக்கு போயிடுறா. ரேவன் ப்ரோ இதுனா எனக்கும் உண்மையா இது ப்ரோ கோட்ல ஜாலியா பேசுறோம், எதுக்கு ப்ரோ ஜாப் பத்தியில பேசிட்டு இருக்கோம்? எது ப்ரோ? இல்ல நம்ம ஜாலியா பேசிட்டு இருக்கோம் ப்ரோ. ரவி அது விடுங்க, வர்மா அது விடுங்கப்பா. ரவி வர்மா போட்டிருக்காரு. ரவி பார்த்தேன் வர்மா எனக்கு தெரியல எஸ்கே இருக்கானான்ட்டு. டேய் தெரியாதெல்லாம் என்ன கூடாது. இல்ல அதான் எனக்கு பார்த்தேன். தெரியும். எதனா டவுட் இருந்தா சொல்லுங்க. எஸ்கேவோ இல்ல ப்ரோ அது டவுட்டா தான் இருக்குது. இல்ல நானும் அந்த ட்விட்டர் நான் பார்த்தேன். எதனா உங்களுக்கு எதனா கருத்து இருக்குதா சொல்லுங்க. இல்ல ப்ரோ அந்த வலைபேச்சுல அந்த 3 பேர் இருக்காங்கல்ல, அடுத்த படம் வந்து எஸ்கே கூட தான் பண்றாராமா. ஒரு அதனால ஒரு விபி நிமிஷம் அதனால இந்த இல்ல படத்துல கொண்டு இல்ல வராராம். ஒரு நிமிஷம் ஆமா அது கன்ஃபார்ம். ஒரு நிமிஷம் ப்ரோ. இல்ல அந்த படம் ரேவந்த் கேக்குதா? ஒன்னும் சொல்லு அலெக்ஸ். சுந்தர் டிஎம் பண்ணிருக்கான். ஸ்டார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆவரேஜ் தான். சுந்தர் ஒருத்த கடிப்பான். அதான் எனக்கு புரியல. இப்போ வந்து அவனை எஸ்கே இல்ல, ஏன்னா எஸ்கேன்றோம் இல்ல இப்போ அவனை கவின, அதனால வந்து அவன் கடிப்பான். எனக்கு தெரியலதான் என்ன ஆமா கரெக்ட். என்னடா ஏதோ ட்வீட்ல கோட்டுன்னு போட்டு எஸ்கேவியும் விஜயும் போட்டுருக்கான். ஆமாடா கேமியோ பண்ணுச்சு இது ரோல் பண்றான்டா. எஸ்கே கேமியோன்றாங்க. அது உண்மையா பொய்யான்னு தெரியல. கேமியோன்னு சொல்லாத. அப்ப மச்சான், வெயிட் பண்ணு. அப்ப கண்டிப்பா கண்டிப்பா இந்த உங்க சூர்யா படத்துக்கு 300 கோடி வந்துரும்டா. இல்ல சூர்யா கேமியோ கவலையப்படாத, இந்த வாட்டி 300 கோடி கன்ஃபார்ம் உங்க படத்துக்கு. கனெக்ஷன்லாம் வந்துரும். ஒருவேளை கோட் பார்ட் 2க்கு லீடா இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஒரு கதை எழுதுறதுக்கே வெங்கட்ரூ புஷ்டு தெரியறான். இதுல செகண்ட் பார்ட் வேற. இல்ல எனக்கு இல்ல ஒண்ணு மட்டும் நான் சொல்லிடுறேன். எஸ்கே அந்த படத்துல ஒரு ரோல் பண்றான்னு சொல்லுங்க. இந்த கேமியோ புண்டை பண்றான் பேச்சு புண்டை வச்சு கூடாது. வேற பெரிய ரோலா? அதுக்கப்புறம் கோத்தா மரியாதை புண்டை இருக்காது அவனுக்கும். வேற பெரிய ரோலா? இல்ல புரியல. ஒரு ரோலே பண்ணிட்டு போறான்னு சொல்லி. கேமியோனா என்ன? ரோல்னா என்னடா ரோல்? ஏதாவது சைடு ரோல்? கேமியோனா என்ன தெரியுமா மீனிங்? அவன் வந்து ஒருத்த அந்த படத்தை தூக்கி நிறுத்துறான். இந்த கேமியோனா தூக்கி அதுதான்டா விக்ரம் படத்துல நான் பண்ணோம் பாரு, எப்படி அந்த படத்தை சும்மா அந்த கேமியோ கலாய்க்கிறத விடுறான். சொன்னதை கேட்டியா? விக்ரம்ல சூர்யா சாப்பிட்டு போனாருன்றான். இல்லடா கேமியோல நடிச்சதெல்லாம் பரவாயில்ல. ஆனா உண்மைதான்டா. ட்ரை பண்றான்டா அவனை பேச சொல்லி தொலை. பேசு கும்பரா. ஒன்னும் இல்லடா, இவன் சிவகார்த்திகேயன் வருவான் செத்துருவான் போயிடுவான்டா. இதான்டா பாடே என்னடா வார்த்தை இது? டைம் டிராவலா இல்ல ஏதாவது டைம் லூப் படிக்கிறியா? தெரியாதடா அதெல்லாம் படம் வந்ததோட தெரியும். ஒருவேளை அயலான கனெக்ட் பண்றாங்களோ. ப்ரோ கம்முனு சூட்டு மூட்டு இருக்கு ப்ரோ. ஆர்த்தி டென்ஷன் முள்ளி எழுதுறேன் ப்ரோ. அயலான கனெக்ட் பண்றதுக்கு உங்காலே ஃபயர் விடுறாங்க. என்ன எஸ்கேவுக்கு என்னதான் இல்ல சம்பந்தமே இல்லாத கனெக்டிவிட்டியா இருக்குது. எல்லாரும் டிஎல்ல ஃபயர் வச்சுக்கிறானுங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. ஆனா இல்ல எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, இது ரூமரா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்தா எனக்கு ஒண்ணும் இல்ல, ஓகே தான். வந்தா ஓகே தான் ப்ரோ. இது சும்மா ஐபிஎத்த அப்படி போட்டிருக்கானுங்க ப்ரோ. புது வேடா இருக்குது. என்னடா நீ அவனால என்னடா விஜய் படத்துக்கு என்ன புது வேடா இருக்குது. டேய் சரி ஓகே, சுந்தர்சி வாழ்றான்டா, அது உண்மை. டேய் சுந்தர்சி ரேவந்த் கிட்ட குஷ்பு ஏதாவது 2வது நாம கட்டி வச்சிடறேன்னு சொல்லிட்டானான்னு புரியல. அவ்வளவு விசுவாசமா எனக்கும் புரியல. அவ்வளவு விசுவாசமா. ஒரு விமன் இப்படி பேசி பச்சையா? விமன் இல்ல மாமே, ஒரு விமனை நீ வந்து இப்படி பேசி ஒரு சோசியல் மீடியால இந்த ஒரு காலத்துல ஒரு விமனை பேசுற உனக்கு எல்லாம் வந்து கூட அக்கா தங்கச்சி பிறக்கலன்னு எனக்கு தெரியும். நான் தனியா தான் வந்தேன் தெரியும். அதனாலதான் டைலாக் மாத்திட்டோட. டைலாக் மாத்த
டேய் மாநாடு ஆடா மதுரையில ஜூன் மாசம் பேப்பர்ல போட்டிருக்கான். குமாரா குரூப் பண்ணு, வாட்ஸ்அப் குரூப். பச்சை சங்கிக்கு கோவம் வந்துருச்சுடா. மதுரையில மாநாடாண்டா டிவிக்கு. அது கன்ஃபார்ம் அது. இல்ல பேப்பர்ல போட்டிருக்கான் ப்ரோ, தெரியல இது பேப்பர்ல. எவன்டா டிவி போட்டது? அஜித் ஃபேன்ஸை தாண்டி மதுரையில ஏதோ பண்ணிடுவீங்களாடா விஜய் ஃபேன்? மதுரை தெரியலையே. மதுரை எல்லாம் பிடிக்கணும்னா அஜித் ஃபேனை ப்ரோ தாண்டி அதெல்லாம் பழைய காலம் bro. அஜித்தே மாட்டேதான் வேண்டியதான்டா. மதுரை நான் யாரு ஓப்பன் ஏன்டா? எல்லாமே தெரியும் மனோஜ். bro, எல்லாமே. என் மாப்பிள்ள மனோஜ் ஸ்பீக்கர்ல இருக்கும்போது ஏன்டா இந்த டாபிக் புதுசா கொண்டு வரீங்க? இதை இழுத்து விட்டுதியா? டேய் மனோஜ், உன்னதான ரொம்ப நாள் தேன் இருந்தேன்டா. உங்ககிட்ட ஒரு மேட்டர் சொல்லணும் மனோஜ். ஆமா கேக்குது மாமே. இல்லடா, ரத்தனம் படம் பாத்தியா? பிரியா பவானி செம்ம ரோல்ரா சத்தியமா. இல்ல நாளைக்கு தான் பார்க்கணும். பாரு ஒருத்த குபீர் நாயுடு கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு டயலாக் இருக்கும் பாரு. நல்லா இருக்காடா அலெக்ஸ், நல்லா இருக்கா அந்த படமா? அரி எடுத்ததுலயே மொக்க படம் 2 சொல்லுவாங்க நேத்துக்கு. ஒன்னு சிங்கம் 3 சொல்லுவானுங்க, இல்ல சாமி ஸ்கொயர் சொல்லுவானுங்க. 2த்த விட ஒரு மொக்க படம். ஆமா. 2த்த விட மொக்க படம். என்னடா சொல்றேன், தியேட்டர்ல ஓடுதா இப்ப அந்த படம்? உண்மையில ஓடுது. போய் ஓடிட்டுல பாரு. சார் யாருன்னா கேப்டன் மில்லரோட ஐலாண்ட் நல்லா இருக்குன்னு சொன்னவரு. ஐயோ சந்திரா உண்மைமா. ஆனா ஆனா ரொம்ப மனுஜ, நீ வந்து ஒரு டிபேட் பண்ற, அத உன்னோட டாபிக் வச்சு டிபேட் பண்ணலாம். இல்ல மாமே, ஆனா இல்ல ரேவந்த் அவன் டாபிக் வரும்போது அவன் இன்னும் மனோஜ் ஓக்கா விஷம் 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 அம்புட்டு விஷம். ஐயோ எனக்கு என்ன தெரியுமா மாமி பாவமா இருக்கு. இப்ப அஜித் ஃபேன்ஸ்ல நிறைய பேர் எஸ்கேக்கு முட்டு குத்தாங்களே, அவங்க எல்லாம் எஸ்கே போட்டு அடிப்பாங்களே. என்னாச்சு? ஏன் எதுக்கு? இப்போ ஒரு ரோல் பண்றானா பேசிட்டு இருக்கிற ஒரு நிமிஷம். ஏற்கனவே என்ன சிம்பு தீ தளபதி பாடுறதுக்கே உங்க சைடுல போட்டு அடிச்சாங்க. வாரிசுல தீ தளபதி பழசுங்க விடுங்க. இல்ல எஸ்டிஆர் சாவர அளவுக்கு போயிட்டாங்கடா இவனுக்கு. எனக்கு எனக்கு ஆச்சரியம் வந்து பைத்தியக்காரங்களா இருக்கானுங்களே. ஸ்பேஸ்ல நானும் இருக்கேன் ப்ரோ, என்னையா ப்ரோ உன்ன சொல்ல எஸ்கே அண்ணாக்கு ஒரு ஆபத்து இருக்கு. மச்சான் விசாண்டா, நீ ஒண்ணு கவலைப்படாத. ஜென்யூனான ஆள் ஒருத்தர் கோவஸ்ல இருக்கேன், சண்டை எல்லாம் வராது. ஓகே மாம்ஸ். அதனால டேய் ஏசா ஞாபகதா லியோல வந்துட்டு சூர்யா வரான்னு நானுங்க, ராம் சரண் வரான்னு நானுங்க. எப்ப அதெல்லாம் என்னது எல்லாம் ஊழுதான். அதே மாதிரிதான் இது இருக்குதான்னு தெரியல. இப்போ சண்டை ஞாபகம் வருது எனக்கு. ராம்சரண் வரேன்னு சொன்னானுங்களா? இது இது பரவாயில்லடா. வாரிசுல மகேஷ் பாபு நானுங்கடா. அது ஆடியோ லான்ச் இல்ல சிம்பு கூட வரேன்னு சொன்னானுங்கடா. ஆமாமா, எதான் போர் அடிக்கும் போது பேர் எழுத்து விட்டுறானுங்க. நான் என்னன்னு தெரியல. இவனுங்க படத்துக்கு படம் இந்த மாதிரி ரூமர் கிளப்பி ஐபி ஏத்திக்கிறானுங்க. ஆனா எவனும் வரமாட்டானுங்க. ஜவான் வந்துட்டு காலைல ரிலீஸ். தியேட்டர் ஓனர் நல்லா கேட்டுக்க, நம்ம போடல. தியேட்டர் ஓனர் இல்ல மாமே, நீயே சொல்லு. இப்ப நீ சொன்னல ஒருத்தன சொல்லி ஐபி ஏத்துறோம். போன படத்துக்கு சூர்யா அப்படி சொல்லிதான்டா ஐபி ஏத்துனீ. சரியா? அப்ப ஈடியா ஐபிஆர்ல கங்கோ 2 வருஷமா இல்ல மாமே ஈடி ஐபிஆர்ல இரு கங்கோ 2 வருஷம் சூர்யா படம் தெரியாதுடா யாருக்கும். சரி டேய் இருடா, கங்கோ 2 வருஷம் ஐபிஆர்ல அத பாப்போம்டா. ஒழுங்கா அந்த படத்தை ப்ரமோட் பண்ணல. அது ஒருத்த பண்ணிருந்தாங்கன்னா கதையே வேற. பண்ணிருந்தேன்னு கதையே வேற. ஏன் மனோஜ், இது ரொம்ப நாளா காணோம். எங்க போயிட்ட? ஏதாவது மாமாவில போயிட்டேன் சிங்கப்பூர்ல. ஸ்டார்டிங்லாம் நல்லாதான் கேட்டான், எண்டிங் தான் தெரியல. இன்னும் மியூட் போயிட்டேன். வழக்கமா ஆக்டிவா இருப்பான் நட்ராத்திரி வரைக்கும். ஆளே காணும். இந்தியன் 2 போஸ்ட் பண்றான்டா, ஜூலைக்கு போகுதுன்றானுங்க. என்ன சொல்ற? ஜூலை தனுஷ் படம் ஏதோ வருதாமே. ஜூனா? அது ஜூன். ஜூலை இல்ல ஜூன். நான் சொல்றேன், இங்க பாரு நான் சொல்றேன். சரி விளையாட்டு விடுங்க. அவன் பர்த்டே வந்து ஜூலை தானே? இல்லடா இது ஜூன் தான்டா வருது, ஜூலை எல்லாம் கிடையாது. பண்ண போற சம்பவம் இந்திய சினிமாலே ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்க போகுது.
சேர்றா. எனக்கு கேப்டன் மில்லர் தான் ஞாபகம் வருது ரகுவர பேசினாலே. இவன் அதிகமா பேசுன அந்த டைம்ல அரசியலில் அப்பப்போ அடி வாங்குவது சாதாரணம். அதை நீங்க சுட்டி காட்டுவது தவறு. ஆளே காணோம். இல்ல இல்ல ரேவந்த் அன்னைக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எனக்கு போன் பண்ணுமே என்னடா பேசியிருந்தான். டேய் நீங்களும் அரசியல் வர போறீங்க. அரசியல்னா அப்படி இப்படிதான் இருக்கும். அது பெருசு பண்ணக்கூடாது. கத்துக்கிறேங்க. பாத்தியா மாப்பிள்ள உங்க ரெஃபரன்ஸ் போட்டு முடிச்சிட்டான். ஏதா உமால அந்த கத்துக்கிறீங்களடா. அத கரெக்டா என்ஜிக்கு ரெஃபரன்ஸ் பண்ணா பாத்தியா மனசோடைய இருக்கவங்கள. இல்ல மச்சான் தனுஷ் கேரக்டர்னால நம்பிக்கை இருக்குடா. நீ பாத்துட்டு போன் பண்ணு. உரா படம் வரட்டும்டா. ஆனா ஒரு சோர்ஸ் கிடைச்சது. அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன். இப்ப சொன்னா ஐபி ஏறிடும். அதனால அதை நான் வந்து லாஸ்டா சொல்ல போறேன். டேய் இவன் ஃபீண்டி ஏன் தெரியுமா ஸ்பேஸ் வரல? அவன் ஏர்பாட்ஸ் வந்து தொலைஞ்சிச்சுடா அன்னைக்கு. இல்லைன்னா ஸ்பேஸ் வந்திருப்பான்டா. ஏர்பாட்ஸா? ஏர்பாட்ஸ் இல்லைன்னா என்னடா நார்மலா பேசலாமே. அவன் அது ரொம்ப நாளா ஆளே காணும்டா. அவன் வரதே இல்லடா. அவன் மறந்தே கடைசியா அவன் போயிட்டான். ஏர்பாட்ஸ் தொலைஞ்ச அன்னைக்கு பேசினேன்டா. அதுதான் அந்த சண்டே அப்ப பேசுறதா. அது அப்புறம் ஆளே காணும் அவனு. இல்ல மச்சான் ரோஹித் முட்டு கொடுக்குறான்டா. காலைல இருந்து நைட் வரைக்கும் மெசேஜ் பண்ணா ரீப்ளை பண்ண மாட்டான். கமெண்ட்ல ரீப்ளை பண்ண எல்லாருக்கும் ரீப்ளை பண்றான். எனக்கு மட்டும் ரீப்ளை பண்ண மாட்டான். ரேவந்த் அரண்மனை லால் சலம் வச்சுச்சான். ஓ சந்தோஷமா இருக்கு. அதெல்லாம் பழைய நியூஸ். நீ பழைய நியூஸ போட்டு குண்டி இல்ல புதுசா இப்ப எடுத்துட்டு வந்து எனக்கு குடுக்குற. புது வேர்ல்டு வைட்ரா புதுசா போட்டிருக்காங்க. வேர்ல்டு வைடு என்னாச்சு ப்ரோ? ரஜினியோட பவர் தெரியாம உமால சின்ன குதி மாதிரி பேசிட்டு 50 கோடி வந்து கலெக்ட் எப்பயோ ஆயிடுச்சு. லால் சலாம் 28 32. தைரியம் இருந்தா கோட் வந்து கிளாஸ் விடுங்கடா வேட்டையன் கூட. புது கதையாகுது வர சொல்லு. ஆல்ரெடி ஒரு கிளாஸ்லயே பேட்டா மாதிரி ஒரு படம் வச்சு 600 கோடி தான் பண்ணான். ஹலோ விஜய் ஃபேன்ஸ் கூட வரீங்களா கிளாஸுக்கு? இருடே விசாந்த் நினைப்பான் கீழே என்ன விசுவாசம் பேட்டன் போறான் வித்தியாசமா இருக்குது. ஐயோ என்ன தக்லே சொல்லுகிற புரியல. தக்லைஃபா? டேய் ஆமா அது என்னடா சிம்புது. அது எவனும் கண்டிக்கவே இல்லையாடா சிம்பு வீடியோ. இல்ல அது பயங்கர ரீச் வைரல். நல்ல ஒரு சக்கச்ச வந்தவன ஞாபகம் வருது பார்த்தா. மொரட்டு ரீச் அது. என்னன்னு தெரியுமா அவனுக்கு? உண்மையா அவன் இருக்கிறதே பாதி பேருக்கு தெரியல இன்னும். யாரு? கவி நிஜமாலே மச்சான் கவினுக்கு இருக்கிறது கூட இல்லடா அவனுக்கு. ஏன்டா ஒத்துக்க மாட்டேங்க? யாருடா கிடைக்கிற அட்டென்ஷன் கூட சிம்பு கிடைக்க மாட்டேங்குதுடா இப்ப. அதான் ரியல். ஆனா இந்த வீடியோ ரீச் ஆச்சுடா. தக்லீஃப் போடுங்க. ஆமா இந்த வீடியோ ரீச் தான்டா. ஆனா எடிட்டிங்ல தான் சரியான ரீச்ரா இந்த வீடியோ. இல்ல எனக்கு யாருக்கு தெரியலனா எனக்கு சிம்பு வீடியோ வந்துட்டேன் தான். நான் இன்னும் அப்டேட் கேட்டேன் ஒருத்தன் எஸ்டிஎஃப் பண்ணிட்டேன். அது மாதிரி எங்க படம் அப்டேட் மச்சா சொன்னான். அது நான் சிம்பு படம் நினைச்சிட்டேன். ஆக்சுவலா எனக்கு அது கமல் படம்னே தெரியாது. நான் வந்து பார்க்குறேன் 2 கமல் ஃபேன்ஸ் வந்து கோட் பண்ணி வச்சுருந்தானுங்க. டேய் இது எங்கள் படம்டா சொல்லிட்டு. அப்புறம் ஒரு ஸ்பேஸில் போயிட்டு கேட்டேன். இல்லைடா வன்மெல்லாம் இல்லைடா. நான் கேட்டேன் டேய் இது சிம்பு படமா கமல் படமா சொன்னேன். அப்போ தான் சொன்னானுங்க டேய் கமல் படம்டா. சிம்பு ஏதோ ரோல் பண்ணுறாரு போல. கேமியோ ஏதோ ரோல் பண்ணுறாரு. இல்ல இரு சொல்லிட்டியா ரேவந்த் தான் நிறைய பேர்ல ஓட்டி நிறைய பேர்ல எழுதுங்க. அது இப்பவும் சொல்றேன்டா அது கமல் படம்ல ஒருத்த கமல் வரும்போது சவுண்ட் ஜாஸ்தியா இருக்குமா இல்ல சிம்பு வரும்போது சவுண்ட் ஜாஸ்தியா இருக்குமா நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. எங்க ஆடியன்ஸ் எஸ்டேர் தான் அப்படி பார்த்தா எல்லா தியேட்டர்லயும் சூர்யா வரும்போது தான் விக்ரம் படத்துக்கு சவுண்ட் அதிகமா இருக்கு. எல்லா இடத்துலயும் பங்கு கொடுன்னு சுத்திக்கிட்டு இருக்கான்டா. எல்லாத்துலயும் சூர்யா கொண்டு நிறுத்திடுறான்டா. சரி மாமி அந்த சோலோ அந்த படத்திலேயே அந்த சீனுக்கு தான் ஹெவி ரெஸ்பான்ஸ் வந்தது.
நீ நீ என்னடா சொன்ன? யாருக்கு சத்தம் அதிகமா வருதோ அவனுக்கு கிரெடிட் நீ தான் இப்ப. சூர்யானாலதான் விக்ரம் படம் வந்து 400 கோடி கலெக்ஷன் ஆச்சு. பார்ட் 2 இல்லடா, பார்ட் 2 கரெக்ட்டா கொடுத்தான்டா. பேசுறப்ப என்ன சொல்ற? டேய் நீ தக்லை பத்தி பேசுறப்ப நான் தான் ஒத்துக்கிட்டே உனக்கு டிக்ளேரே பண்ணிட்டேன். ரேவந்த் டேய் இறா விக்ரம் படம் வரும்போதே இவனுங்க எல்லாம் போட்டானுங்க சூர்யா பேர்ல எழுதி வைங்கன்னு. இதுல இப்போ வந்து ஆர்கியூ பண்ணுங்க. பக்க என்ன நீ சொல்லு. கேக்கல இப்ப அவன் சத்தத்தை பத்தி பேசினா. அவன் வந்து சத்தம் பாப்போம், படம் வந்த பிறகு சத்தம் அவரு பாப்போம். வேற என்ன பண்றது? கமல் கூட எல்லாம் புகழே நடிக்க வச்சாலும் கமலை புகழுக்கு அதிகமா சத்தம் வரும்டா. இந்த புகழ் என்ன டிடிஎஃப் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சுத்திட்டு இருக்கானா? என்ன கதை இது? யூடியூப்ல தம்ப்நெயில் எல்லாம் போட்டு வச்சிருக்கானு. புகழ் லாஸ்டா ஈட்டில் தான் வச்சான். ஆமா, அதோட வலிமை ஈட்டி வந்தது. ஈட்டி படம் நடிச்ச அப்புறம் அவன் சம்பளமே 2 கோடி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுடா. தெரியுமா அவனுக்கு? அது அவனுக்கு தெரியுமா மாப்ள? 2 கோடியா? ஏசா அது அவனுக்கு தெரியுமா? கார்லாம் வாங்கிட்டா மாப்ள, அவனுக்கு தெரியாது. நீ போய் பாரு. கார் வந்து அவன் நடிக்கிறதுக்கு முன்னாடி படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கிட்டான். ஆமா மச்சான், அவன் விஜய் டிவில வாங்கிட்டான்டா. விஜய் டிவில இருக்கும்போதே சும்மா கிரெடிட்ட தூக்கி அக்குல சுருறான் பாரு. ஏசா ஏண்டா கிரெடிட் வழக்கமா தாங்க தோனி ஃபேன்ஸா எடுப்போம். நீங்க என்னடா புதுசா எடுத்துட்டு இருக்கீங்க? பொம்பளை பேர்ல வருது ரகுவரா ஸ்பீக்கர் எதுக்கு அக்செப்ட் பண்றாருடா. ஒரு கிறுக்க இருக்கான். அவன் பேசே பக்கா இல்ல பண்ணல எமகாசு பண்ண ஒரு பைத்தியாரம் வந்துவான். நல்ல வேலை மச்சான் சொன்னேன். நேரம் டிபி பார்த்து கொடுத்துருப்பேன். விஜய் அடிச்சுட்டே இருப்பான்டா. விஜய் அடிக்கிறதுக்குன்னே ஒருத்தன் வந்திருக்கான்டா. வந்தாலே பேசலாம் போயிடுறான். விஜய் அடிக்கலாம் இல்ல மாமே, வருவான் படிச்சவர் நாட்டை ஆளணும், அண்ணாமலை ஆளணும்னு வா. அடேங்கப்பா. என்னடா ஸ்பேஸ் பக்கா? எவன் பேசு கேட்கல, யாருமே பேசல. ஏய் என்னடா ஆச்சு? எனக்கு எதுவுமே காட்ட மாட்டேங்குது. நிமிஷம் ஆனா பாவீங்களா, என் டெப்லெட் எல்லாம் போட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கானு. டேய் ஏசா இருக்கியா? ஸ்பேஸே காமிக்க மாட்டேங்குது. டேய் இருக்கீங்களா? டேய் மேல ஷேர் பண்ணி வந்தடா மச்சான். என் ட்வீட்டர் கண்டென்ட் ஆகிட்டு இருக்கானுடா. அது ஏன்டா எதற்கும் துணிந்தவனை போட்டு அடிக்கிறீங்க? அதுக்கு என்னடா சம்பந்தம்? இவன் சும்மாவே குஞ்ச கடிப்பான் சூர்யா. நிஜமாலே மச்சான் ட்விட்டர்ல ஈட்டி படத்தை நல்லா ரீச் எடுத்துக்கிட்டு தெரியுங்களா? இந்த படம் ரிலீஸ் அப்ப பண்ணினா பரவாயில்ல, எங்க போட்டாலும் ஈட்டி ஈட்டின்னு போடுறாங்க. மச்சான் டக்குனு பாத்துட்டா எனக்கு மாமா சொல்றது கூச்சமா தான் இருக்கு. எப்படி கொண்டாடுறானுங்கடா இவனுங்க இப்போ வரைக்கும்? 2 வருஷம் ஆயிடுச்சுடா. இல்ல ஸ்பேஸ்லயே நீங்க ஈட்டி பார்த்தா பேசிட்டு இருக்கீங்க, அங்க ஒருத்தர் கான்டென்ட் கிரியேட் பண்ணி. ஐயோ இத 1 வருஷம் தூக்கிட்டு போவானுங்களே என் கமெண்ட்ட. இதுல தூக்கிட்டு வந்து ஈட்டிஎஸ் வருவாங்க பாரு. கிரியேட்டிவிட்டி அங்கதான்டா இருக்கு. உங்க ஆள்லாம் எப்ப ரெடியா இருக்கிறானுங்க கடிக்கிறதுக்கு ரெடியா? ப்ரோ பாலா ப்ரோ இல்ல அந்த மாதிரி எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த சைடு வந்து உங்க சைடு பசங்க தான் வந்து காம்படிட்டர் நினைச்சே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க.
சக சக காம்படிட்டர்கள் சண்டை போலதான் ப்ரோ செய்வாங்க பாலா ப்ரோ. அதெல்லாம் நம்ம நான் அதை தப்பே சொல்ல ப்ரோ, நான் விஜய் சொல்லல. நான் விஜய் என்ன சூர்யா சொல்றேன், வந்து நான் ஏன் அவங்களுக்குள்ள கடிக்கிறீங்களா கேட்டேன். காம்படிட்டர்ஸ் சண்டை நடக்குதான் செய்வாங்க. நான் ஏய் எதுவுமே மச்சான், கேட்கல. என்னடா அலெக்ஸ காணா? என்ன ஒரு விஜய் ஃபேன் நீங்க ஐடி ரெக்வெஸ்ட் நீங்க கொடுத்துருக்கு. எப்ப அதுவும் பார்த்தாலும் அலெக்ஸ். பொழுது விடிஞ்சு வச்சு எங்களதான் போட்டு ட்ரோல் பண்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்? காம்படிட்டர் தானே அர்த்தம். மாலை கூட நான் ஒண்ணும் இல்ல மாமா, இப்பதான் வந்து லியோ அதெல்லாம் இல்ல. பார்த்தேன், அதுல மூட இல்ல இல்ல நம்பிக்கைன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்ல, வாய்க்கிரி ஆனா பேசுவாங்க எங்களுக்குலாம் காம்படிட்டரே இல்ல அப்படின்னு. ஆனா கடிக்கிறது ஃபுல்லா எங்களதான். ப்ரோ சும்மா அது உங்களே நீங்க வந்து நினைச்சு வாழ்ந்தாதீங்க பாலா ப்ரோ, நாங்க எல்லாருமே கடிப்போம். அப்ப ஏன்டா விக்ரம் அடிக்க மாட்டீங்க? விக்ரம போட்டு அடிங்க. அவனை மட்டும் அடிக்க ஆமே மாட்டீங்க. அந்த எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு, அந்த கூகுள்ல இருந்து அந்த 2 போட்டோ ரிமூவ் பண்ணு, அடிக்கலாம். டேய் அவனுங்க இன்னைக்கு என்னைய வந்து கடிச்சிட்டு இருக்கானடா. எனக்கு என்னடா இவனுங்க, நான் விக்ரம திட்டினதே கிடையாது மாப்ள. எனக்கு நான் இப்பவும் சொல்றேன், நான் அந்த கூகுள்ல இருந்து அந்த 2 போட்டோ வந்து போயிடுச்சுன்னா நம்ம பசங்கிட்ட டிலீட் ஆயிடுச்சுன்னு நினைச்சுக்கோங்க, அவ்வளவுதான். விக்ரம் எல்லாம் தூக்கி போட்டு ஏர்ல செய்யலாம். அது என்னப்பா கணக்கு? தனுஷோட பண்ட தனுஷோட ஒய்ஃப் கூட தான் வந்து இல்ல, நாங்க தனுஷோட வைஃப் நீங்க வந்து தனுஷ மட்டும் கிடையாது. கலாய்ப்பீங்க. அந்த இல்ல இல்ல, டிவோர்ஸ் தனுஷோட வைஃப நான் கலாய்க்கிறதே கிடையாதுப்பா இப்பெல்லாம். நீ கலாய்க்கல, அவனும் கலாய்ச்சிருக்கானுங்க. நான் சொல்லவா எந்தெந்த ஐடின்னு? நான் இதுவே வந்து காரணமா எடுத்தும் பேசியிருக்கேன். ஏசா ஏண்டா அந்த புண்டைய மட்டும் ஊம்புறீங்க, ஒருத்த இங்க வந்து ஐஸ்வர்யா தனுஷ் வந்து உட்கார்ந்து இருக்காங்க, அவங்க மட்டும் சப்போர்ட் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்க இப்ப அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க புண்டாமாங்க. நீயா பேசியது ரேவந்த் இல்லடா. ஏசா எனக்கு என்னன்னா, இவனுங்க அந்த இது பாண்டிங் போயிட்டு தானே இருக்கு. அப்பவும் ஏன்டா இவனுக்கு விஜய் ட்ரோல் பண்றானுங்க இந்த விக்ரம் ஃபேன்ஸ்? விக்ரம் சொல்லு, ஃபேன்ஸ் சொல்லாது. ஏன்னா நீங்க வந்து இவனுங்க வந்து ட்ரோல் பண்றதுல கூட அவனுங்களை சேர்த்துக்க மாட்டாங்கடா. இப்ப ஏதாவது கொலேஜ் போடுறானுங்க, இப்ப வந்து அதுல எதுலையுமே அவனை ஆட் பண்ணாம இருந்தா அவனுக்கு விருப்பாங்கல்ல. இவங்க சைடு மட்டும் இல்ல, எல்லா சைடுமே. நான் பாப்போம் என்ன பண்றானு தெரியுமா? இல்லடா, நான் நீங்க பார்த்தேன் கோலிவுட் பெஸ்ட் மொட்டை, கோலிவுட் பெஸ்ட் கோட் ஷூட் அந்த மாதிரி போடுவாங்க. அதுல விக்ரம சேர்க்க மாட்டாங்க, சேர்க்காது கோட் பண்ணி அபியூஸ் பண்றாங்க. அதுக்குதான் அவனுக்கு ட்ரிகர் ஆகுறா. அன்னைக்கு ஒரு ட்வீட் பார்த்தேன், செம்மகாண்ட் ஆயிட்டான் ஒரு விக்ரம் ஃபேன். கோலிவுட் டாப் 10 ஹீரோஸ்ன்னு போட்டு சூர்யாவை கலாய்க்கிறதுக்கு விஜய் ஃபேன்ஸ் போட்டிருக்கானுங்க. 9வது இடத்துல பிரதீப்பை போட்டு 10வது இடத்துல சூர்யாவை போட்டு வச்சிருக்கானுங்க. அந்த 10 பேர்ல பாத்தீங்கன்னா விக்ரம காணும். காண்டாயிட்டானுங்க அவனு. மக்காளி ஒரு ட்ரோன்ல கூட எங்களை சேர்க்க மாட்டீங்களா? மறந்துடுறானுங்கடா எல்லாருமே ஆட் பண்றதுக்கு. பரணி ஏதோ வந்து மிரட்டுறான்டா என்னை வந்துட்டு, ரகுவரா ஆள் தெரியாம மோதிட்டு இருக்க, நாளைக்கு பாரு உனக்கு என்ன நடக்குதுன்னு. என்னடா இது விக்ரம் ஃபேன்ஸ் வந்து நமக்கு மிரட்டல் விட்டுட்டு இருக்கான்னு பாத்துட்டு இருக்கேன் நான். அலெக்ஸ் தான் அவனுங்களுக்கு சார்பா சண்டை போட வருவான். அலெக்ஸ் தான் ஷார்ப்பா ஸ்டார்ட் போடுவான். அலெக்ஸ் எல்லாம் குரூப்ல இருப்பான், போய் சொல்லுவான் இல்லடா பழகலடான்னு சொல்லிட்டு. லிங்க்ல தான் இருப்பான், கண்டிப்பா இருப்பான் குரூப்ல. ஆமா ஆமா. எங்கடா காணோம் அலெக்ஸ? கீழே இருக்கான். விக்ரம் பத்தி பேசுவனே கீழே போயிருப்பான். கீழே தானே இருக்கான். ஏய் மேல வாடா டேய். டேய் அடேங்கப்பா, என்ன அவனை ஏதோ கேட்பான்ல? நான் அவனை கோச் பண்ணுங்க. அப்புறம் அந்த விக்ரம் ஃபேன்ஸ் கோச் பண்ணுங்க. மேல கலாய்க்கிறானுங்க, கம்முன்னு இருக்கியா நீ? டேய் அலெக்ஸ் வா மச்சான், அரசியல்லாம் வர போறீங்க இதுக்கப்புறம். அப்புறம் ஐடிக்கு ரீச் தர மாட்டானுங்கடா, உஷாரா இருந்துக்கோ. விக்ரம் கலாய்க்கும் போது கூட இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்புறம் உனக்கு லைக் ஆட்டி பண்ண மாட்டானுங்க அவனு. உம்புடா உம்புடா மூச்சு முட்டை உம்புடா. விக்ரம் 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 கூகுள்ல போட்டா கூட அதான் வருது. துரு விக்ரம் ஃபேன்ஸ் கூட கலாய்க்கிறாங்க. மாமி ஏசா ஒரு சம்பவம் நடந்தது தெரியுமா? சொல்லு. ஒரு 3 நாளோ 4 நாள் முன்னாடி துருவ் விக்ரம் ஃபேன்ஸ்க்கு ஃபைட் ஆயிடுச்சு ட்விட்டர்ல. அந்த இது ட்ரைலர் வந்துச்சு, அதானே ட்ரைலர் வரும்போது கூட அப்படிதான் ஆச்சு. அது ஒரு சம்பவம். ரோஹித் சர்மா ஃபேன்ஸுக்கும் கடவுள் ஃபேன்ஸுக்கு சண்டை தெரியுமா? நீ வேற, நீ அதுக்கே பியூட்டி பத்தியா? கார்த்தி ஃபேன்ஸ் சூர்யா ஃபேன்ஸ் சண்டை போட்டுக்கிறானுங்க. நீ அம்மால
நல்ல உங்களுக்குள்ளயா? குடும்பத்துக்குள்ளே எல்லாம் அடிச்சுக்கிறீங்க. நல்ல காம்பினேஷன். ஏன் என்ன சண்டை எதுக்கு? கார்த்தி ஃபேன் வந்து ஒருத்தன் சூர்யாவோட தெலுங்கு மார்க்கெட்டை வச்சு திட்டிட்டு போயிட்டான். அது கட்சினால. உங்க உட்காமுக்கா அப்புறம் என்ன கம்மி சொல்றானா கார்த்தியோட? இல்லடா, அந்த மாதிரி தான் ஏதோ போட்டிருந்தான், எனக்கு ஞாபகம் இல்ல. ஒரு டிவின் ஒருத்தன் போட்டிருந்தான், அதுக்கு குவாட் பண்ணி மாத்தி ஆமா மாத்தி சண்டை போட்டிருந்தானு. திவின் தெரியுமே கார்த்திக் ஃபேனு. சொல்லு அப்டேட் இல்லாம பாடுறா எல்லாம் எப்படி ஆயிட்டாங்கன்னு. ஐடி பாத்திருக்கேன். எவ்வளவு கார்த்தி கஷ்டமா ரிவ்யூ இருக்குடா வச்சிருப்பான். ஆமா, அவன்தான். இல்ல ஒண்ணு இல்ல, நான் சொல்றேன் பாருங்க. தனுஷ் பேனு அவர் வந்து அந்த பாட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டாராம். அதுக்கு வந்து ஏதோ ஒரு சூர்யா பேனும் விக்ரம் பேனும் வந்து ஏன் அப்படி உங்க பாட்டே பிடிக்கலன்னு அபியூஸ் பண்ணிட்டு பேசிட்டது ஒரு ஃபைட்டு. அது ஒரு 7 மணில இருந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அந்த ஸ்பேஸ். நான் போட்டேனே அதுவா ப்ரோ? என்னடா ப்ரோ நான் போட்ட ஸ்பேஸ் சொல்றீங்களா இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? ஹலோ கேக்குதா ப்ரோ? மோகன் ப்ரோ தானே பேசுனது? மோகன் ப்ரோ இருக்கீங்களா? அவர்தான் பேசினாரு. ப்ரோ நான் போட்ட ஸ்பேஸ் சொல்றீங்க? நீங்க சொல்றதான் ப்ரோ. அதான் ப்ரோ நான் வந்து மச்சான், ஏன் மச்சான் வர வர இந்த பசங்கெல்லாம் கன்றாவியா இருக்கு. கோட்டுக்கும் நல்லா இல்ல, உங்க பாட்டுக்கும் நல்லா இல்ல. என்னதான் நடக்குது? சாரு நாளைக்கு விடுவாரு, எல்லாம் நல்லா இருக்கும். கோட்ல சூப்பரா இருக்கு. மச்சான் ஒரு டிஎஸ்பி கங்கா கங்கா கங்குவா. இல்ல மச்சான், அது எந்த முட்டை சொல்லுதுன்னா கங்குவான்னு ஒரு படத்தை தின்றவன. சோறு இல்லாம எப்படா தட்டுல கேக்குற? மச்சான் அழைத்தது கேளு, பாட்டு நல்லதா இருக்கு. ஆனா நாங்க எதிர்பார்த்தேன்டா. இது ஃபர்ஸ்ட் சிங்கிள் மெட்டீரியல் கிடையாது, ஆனா பாட்டு நல்லா தான் இருக்கு. சுச்சுவேஷன் ஓகே தான். இல்ல அலெக்ஸ், தின்றது கொத்த ஒரு சொட்டு ஸ்டோர் வைக்கல, இருந்தாலுமே இவ்வளவு வாய் போட்ட பத்தியா இந்த புண்டைகளுக்கு? மயிரே, நிஜமாலே கோட்டு பாட்டு கன்றாவியா இருக்கு. ஈட்டி பாட்டு தின்னவன்டா நீ. அது எவ்வளவு பரவாயில்லடா உங்க பாட்டு. தூக்கி வைத்த சூத்துல சொருகிக்கோ ரேவந்த். நான் சொல்ல நிஜமாவே வாடா தம்பி, பாட்டுக்கு கருத்தா பேசுவாங்கல்ல, அப்பப்போ கொஞ்சம் எட்டி பார்க்க. அவ்வளவுதான். நல்லதான் மேடம் இருப்பான், நல்ல பையன் தான். ஆனா என்ன கச்சா அடிப்பான். நிஜமாடா அந்த கோட்டு பாட்டுலாம் வைபியா இல்ல, கேவலமா இருக்கு. சரி ஓகே, ஓம்பியோடு. இசையில ஸ்ருதி முக்கியம் ஃபர்ஸ்ட். ரகுவரா, நீ எப்படி ஒரு பாட்டு நல்லா இல்லன்னா ஜெனியூனா ஒத்துக்கிற? இவங்கள பாரு, ஒருத்த பிஎஃப் கிட்ட எப்படி ஆடிட்டு இருக்காங்க. ஓடிடி தவிர இப்ப சூர்யா 10 வருஷமே போய்தான்டா. தெரியல நீ பரவாயில்லடா. படம் ஃபிளாப் ஆனதுக்கு தூக்கி நேரா வந்து செல்வராகன் மேல கிரெடிட் கொடுத்துட்டாங்க. அதே சூர்யா கிரெடிட் போயிருக்கோம். அதுக்கு முன்னாடி 70 நல்லா இருந்துச்சு. 2ஆம் உலகம் எங்க போச்சு? அது சரி விடுங்க. அது சரி, தனுஷ் பாருங்க. ஐயோ, சூர்யாவோட வேற எந்த படமும் பண்ணல. என்னடா கேட்டீங்க அவங்கிட்ட? ஒன்னும் இல்லடா, என்ஜிகே வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு காரணம் வந்து செல்வராகவனா, சூர்யா கிடையாதா? சரி, அப்ப ஏன் 2ஆம் உலகம் நல்லா இல்ல? 2ஆம் மாமி அப்படி பார்த்தா கூட காப்பானியா ஃபெயிலியர் ஆச்சு. நல்ல டைரக்டர், நல்ல ரொம்ப நேரம் நல்லா பேசிட்டு. ஏன்னா ரேவந்தாவது பிகிலும் பீஸ்டும் பி மாதிரி இருந்துன்னு ஒத்துக்கிட்டான் என்கிட்ட பல வாட்டி. நீ அது குத்திக்கிட்டு வந்து துப்பாக்கி கத்தி மெர்சல் எல்லாம் சொல்லலாம், சூப்பரா இருக்கும். அவனும் அட்மிட் பண்ணிட்டு அயனே வாரணம் ஆயிரம் அப்படின்னுவான். ஆமா, அவனும் அயன் படம் புண்ட படம் என்கிட்ட போன்ல சொன்னா, நான் யார்கிட்ட சொல்ல மாட்டேன். சரி ரேவந்த், நீ மனசாட்சியை தொட்டு சொல்லு, பிகிலு பீஸ் நீ நல்லா இல்ல எனக்கு பிடிக்கலன்ட்டா சொல்லி இருக்க. சரி, எனக்கு பிடிக்கலன்ட்டா, அவ்வளவுதான்.
ரேவந்த் கேட்டுல அலெக்ஸ் நீங்களா ரேவந்த் மைண்ட் பேசுறது வேஸ்ட் நல்லா இல்ல ஒரு நல்லா போன்ல சொன்னதுல போட்டு விடுறான் பாரு பேசல வந்து ரேவந்த் கேக்குதா? கேக்குது ப்ரோ. சரி என்ஜிக்கு படத்தை சொல்ற, அதுல சூர்யா மேல தப்பா செல்வராம் மேல தப்பா? நீ இப்ப சொல்லு. சூர்யா மேலதான் ப்ரோ தப்பு. இதே நான் ஏன் தெரியுமா, நான் ரீசன் சொல்லிடுறேன் விவேக் ப்ரோ. விவேக் ப்ரோ இல்ல ரீசன் சொல்லிடுறேன். தப்புதான். இல்ல நான் ரீசனை சொல்லிடுறேன். நான் ரீசன் சொல்லிடுறேன் விவேக் ப்ரோ. இப்போ சாய் பல்லவி வந்து நீ மேட்டர் பண்ணியான்னு கேட்பா, ஆமா பண்ணு அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இதே மத்த ஹீரோ தனுஷோ இல்ல சிம்புவோ நடிச்சுன்னா அந்த சீன் வந்திருக்கும். அதுக்கு அது அப்ளாஸ் வந்து இந்த மாதிரி பல சீனுங்க வந்து அழிச்சுட்டாங்க. கதையா அதுல ஒரு கதையில இருக்க ஒரு கதையா கண்டென்ட் வந்து சூர்யா சாராலதான் அது வந்து எழுதுன செல்வராவன் இப்ப நீங்களே தானே சொல்றீங்க கதை எழுதுனது தப்புன்னு. அந்த எழுதுன தப்பான கதை எதுக்கு சூர்யா ஐயா நடிக்கணும்? ஏயா செல்வரான கதை விவேக் ப்ரோ குப்பை கதையே வச்சுக்கிட்டோம் ப்ரோ. அந்த கதையை எதுக்கு சூர்யா ஐயா நடிக்கணும்? மிஸ் ஆயிடுச்சு விடு. அவன் சொல்லிருப்பான், ஒரு கதை நல்ல கதை சொல்லிருப்பான், அவன் எடுத்திருக்காது ஒரு மிஸ்டேக். அதுதான் இப்ப ஏன் தெரியுமா, இதே வந்து இப்போ சும்மா ஒரு எக்ஸாம்பிள் எஸ்டிஆரோ தனுஷ் அவளை அவர்கிட்ட கேளுங்கடா. சரி ப்ரோ, லால் சலாம் எப்போ ப்ரோ ஓடிடி ரிலீஸ்? ஆமா ஓடிடி வரவே இல்லை, நானும் ஹெச்டி வருதுன்னு பாக்குறேன். அதெல்லாம் மறக்க வேண்டிய படம். அத வேற நான் படம் இல்ல, நான் ஒன்னும் பார்க்கல. 4-5 சேனல் பேசிட்டு இருக்காங்க. அவங்க லேலம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஓடிடி ஏலமா ஏலம் விடுறதுக்கு பேரு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. போட்டி போட்டுறாங்க. ஐயோ இரு சஞ்சய் வந்து ஒரு நாள் அப்போ இருக்கு உங்களுக்கு. சஞ்சய் ஒரு நாள் விஜய் வச்சு ஒரு படம் எடுக்கும். ப்ரோ எங்க ஆளு ரிட்டர்னியா வராரு ப்ரோ. மரட்டு டூல் மெட்டீரியலா இருக்கும் அதெல்லாம் நடந்தா. எதுடா ரேவந்த் எது சொல்லுங்க ப்ரோ. விவேக் ப்ரோ சொல்லுங்க. கேமியோ இருக்கும், ரோலெக்ஸ் கேமியோ இருக்கும் சஞ்சய் படத்துல. கேமியோவா? அப்ப ஹிட் ஆயிடும் ப்ரோ. அப்ப கண்டிப்பா ஹிட். நம்மால பாரு அப்படினா ஒரு ஓம்பு, இப்படினா ஒரு ஓம்பு. ஆனா டேய் ரேவந்த் லாஜிக் பாத்தியா? சூரிய கேமியோ வந்தா ஹிட் ஆயிடும், ஃபுல்லா படம் நடிச்சா ஃப்ளாப். எனக்கு புரியல, கேமியோ பண்ணா ஹிட் ஆகணும், அப்ப ஏன் அந்த மாதவன் படம் ஹிட் ஆகல? ஆமா இல்ல சாமதான் என்ன படம் அது இதான்டா. இப்ப லேட்டஸ்டா மாதவன் வந்து ஏதோ ஒரு படம் கூலு போய் பாடுறா ராக்கெட் முண்டையில ஓடிச்சு செரிபால் அடிப்பேன். டேய் கூலு ராக்கெட் ஹிந்தில ஹிட், ஹிந்தில ஷாருக் கான் பண்ணிருப்பான். நீங்க கிரெடிட் உண்டாதீங்க. இல்ல நேக்கா பத்தியா ஷாருக் கான் பண்ணத கிரெடிட்டா. தமிழ்ல என்ன பண்ணிச்சு சொல்லு. நம்ம சைடுல பெரிய அலெக்ஸ் கிட்ட போயிட்டு ஜெனுவினா பேசுறேன் பேர் சும்மா எனக்கு ஒரு இல்லடா. நம்ம சைடுல பெரிய பாய் யாரா? நம்ம சைடுல பெரிய பாய் நீ கிருஷ்ணா சந்தோஷ் அண்ணா அவருக்கு இருக்கு. சந்தோஷ் ஏன் நைட்டு பெரிய 10 மணி ஸ்பேஸ் டாபிக் பிளான் பண்ணிட்டு இருக்கியா? இப்ப 10 மணிக்கு ஒரு டாபிக், அதுதான் முக்கியம். சந்தோஷ் ப்ரோ கிட்ட ஒரு தடவை ஆர்குமெண்ட் ஆச்சு, போய் சொல்லணும். கூலி நல்லா இல்லன்னு சொல்லிட்டாரு அனிருத்த போட்டது. ஏன்டா யார் ரகுமான் எல்லாம் போட்டு அடிக்கிறீங்க? மாமே அனிருத்த அடிக்கிறாங்களா? அதனால தான்டா மாமே. இப்ப பேசிக்கான தெரியுமா, தலைவனுக்கு 10 மணி ஸ்பேஸுக்கு டாபிக் வேணும். ஏன் ரேவந்த் பாலையா போட்டு அடிச்சா போதும், உள்ள வருவேன். வெயிட் மினிட். அலெக்ஸ் இன்னும் நீ 10 மணி ஸ்பேஸ் உள்ளே நான் போட்டுட்டு தான் இருக்கேன் எப்பயும். இல்ல 11 ஆயிடுச்சு. போர்டி போடுறானே டீஆக்டிவேட் பண்ணிட்டு ஓடுறதானே ட்வீட் போட்டேன். எப்படி திரும்ப வந்த? ஏன் நானா? நான் ட்வீட் கூட டெலீட் பண்ணலடா. மச்சான் நான் டெலீட் பண்ணுவேன் தான் சொன்னேன். டெலீட் பண்ண ஒரு கேவலமான வாய்ஸ் கேக்குதுடா. மச்சான் இல்ல ரஜினி ஃபேன்கள் அப்படிதான் பேசுங்க மேடம். இல்ல ரஜினி வாய்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும். இது என்ன ஒரு மாதிரி கீச்சுன்னு இருக்கு? ஏன்டா இப்ப டவுட். ஆனா ரொம்ப நாளா மரியம் சூர்யா ஃபேனா ரஜினி ஃபேனாடா? ஏசா கேட்டு சொல்றா.
மஞ்சுமல் பாய்ஸ்ல இல்ல பாத்தீங்கன்னா ஒருத்த குரல் மட்டும் லவுடா இருக்கும்ல, ரேவந்த் தான்டா அது. டேய் நம்ம டேய் இதுல பார்த்தா டேய் இது கரெக்டா பரவாயில்லடா இரு ரேவனை கூப்பிட்டு போய் என்ன அந்த குரல்றா புலிக்குள்ள இது? விட்டாங்கன்னு வச்சுக்கோ. இல்ல இல்ல அந்த புலிதான் பாவம். நல்ல வேளை நம்மள எவனும் கண்டுக்கல. டேய் வாட்ஸ்அப் கால்ல பேசுவான்ல ரேவந்த், கார் ஓட்டும் போது மட்டும் இவன் இதான் உள்ள போயிடக்கூடாது குரூப் கால்ல. இந்த காதுல இருந்து அந்த காது வரையும் ரத்தம் வரும். எப்படா அவ்வளவு சவுண்டா ஏய் இவன் எங்கடா கௌஷிக் இங்க வந்திருக்கான்? ஏன் அவன் வந்தா நீங்க இப்ப இசை மாட்டீங்களோ? ஏய் இல்லடா ரொம்ப நாள் இல்ல கழிச்சு எனக்கு புரியல. அது என்ன கௌசி என்ன வரக்கூடாதா? என்ன ஓரவஞ்சனை நடக்குதாங்க? கௌசிய பார்த்தா ரேவந்த் மாதிரி லவடிகபல் மாதிரி தெரியல. டேய் டேய் ரொம்ப நாள் அபியூசர் தாய் ஒலி. டேய் ஏன்டா லவுடிடா பேண்டேஜ் பேசாம பேசுறான். மாமே லவுடிடா, லவடியில லவுடி. ஏன்டா ஒரு பெண் இருக்கா, ஒரு வெம்மன் இருக்கா. லவ்டா. சரி மாமே எல்லாரும் சமமா பேசணும். ஓகேவா? யோ ஆசிம் நைட்டிலே லேடிஸ் பேசல இருக்க. ஆசிமுக்கு இருக்கிற இல்ல ஆசிமுக்கு இருக்கிற பொம்பளை சொல்லு ரேவந்த். ஆசிம் கிட்ட ஏதோ பேசாதீங்க. அந்த ஆள் வந்து மோசமான ஆளு. ஒரு ஹெல்ப் கூட பண்ண மாட்டாரு. 5000 ரூபாய் 10,000 போயிடுறாருயா. தெரிஞ்சவதுன்னு போய் கேட்டா. ஆமா ஆசிம் ப்ரோ. இல்ல இது ஆக்சுவலா பேசணும். ஆசிம் ப்ரோ என்ன ப்ரோ கௌசி டிக்கெட் கேட்டா நீங்க அவ்வளவு ரேட்டுக்கு கூட சொல்றீங்க ப்ரோ? அது வந்து இன்னொருத்தனோட டிக்கெட், எனக்கு இன்னும் டிக்கெட்டே கையில கிடைக்கல. இதே நீங்க இன்னொருத்தவங்க டிக்கெட் கேட்டப்போ டக்குன்னு ஏதோ அந்த டிஜேவோ ஏதோ ஒரு பேரு கௌஷிக் கேப்பான். நடுவுல ஒரு பொண்ணு ஸ்கேம் பண்ணாலே டிக்கெட் ஸ்கேம். கேப்பான். அதுக்கெல்லாம் சீரியஸா பேசுனீங்க மதியம். சீரியஸா பேசுறப்போ குதுக்க வந்தீங்கன்னா யாரும் பார்க்க மாட்டேன். சரி நான் கூக்கெல்லாம் வரல விடுங்க. நான் கௌசிக் மரணமா பேசுறா. சீரியஸா பேசும் போது வந்ததுக்கு கொண்டு போட்டுருப்பேன். இல்ல நான்லாம் ஏத்துக்க மாட்டேன். ஆசிம் ப்ரோ வந்து ஒரு மாதிரி ஓரவஞ்சனை. இதே அந்த பொண்ணு ஒரு ஸ்கேம் பண்ணல டிக்கெட் வச்சு பொண்ணு கேட்டிருந்தா அதுக்கு ஃப்ரீயா டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு. இல்ல அது எனக்கு மரியம் உனக்கு எவ்வளவுக்கு கொடுத்தாரு டிக்கெட்? மரியம் உனக்கு எவ்வளவுக்கு கொடுத்தாரு டிக்கெட்? எனக்கு அவள்கிட்ட லேடிஸ் ஃப்ரீ. நான் எதுக்குடா அவர்கிட்ட டிக்கெட்? எவன்டா அவன் விராட் கோலி இருக்குது பிச்சு போடுவான். உங்க டாபிக் பேசிங்கன்னா நார்மலா பேசணும். சும்மா விராட் கோலியா அவன் இருக்கல சும்மா இருக்கு. சரி அண்ணாடா எனக்கு ஃப்ரீயா கொடுத்தாரு. என்னடா பிரச்சனை உனக்கு? அவரு எனக்கு அண்ணன் தான். அவரு அண்ணனா கூட இருக்கட்டும், தாத்தாவா கூட இருக்கட்டும், இல்ல கொள்ளு தாத்தா கூட இருக்கும், அது பிரச்சனை கிடையாது. ஆசிம் ப்ரோ அவளுக்கு மட்டும் பொன்னி அரிசியா, இவனுங்க மட்டும் மட்டமான சன்ன அரிசியா? உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு. ஆசிம் ப்ரோ ஐயோ ஆசிம் ப்ரோ கலாய்க்க முடியாது. என்னோட சீக்ரெட்லாம் தெரியும். யோ ஆசிம் எவ்வளவு கௌசி எவ்வளவுடா சொன்னாரு உனக்கு டிக்கெட்? அவருக்கு யாரும் குடுக்குறாங்க மாதிரி இது வித்து குடுன்ட்டு அதனால விக்கிறாரு ப்ரோ. எனக்கு எப்படின்னா ஒரு ஒரிஜினல் ரேட்ல ஒரு டிக்கெட் கொடுங்க. அவரு போன்ல புக் பண்ணாருடா. யோ ஆசிம் இப்படி சொல்லிட்டு இருக்கியா ப்ரோ? அவரு டாக்டர் கௌசி அப்படி இல்ல ஆசிம் ப்ரோ. உங்களோட தயவு பண்ணி ஒரு டிக்கெட் நீங்க ஒரு 500 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அதான் நான் சொன்னேனே. அவருக்கு இது ரீப்ளே கூட பண்ண எனக்கு 500 ரூபாய் கூட வச்சு இது பண்ணி கொடுங்கன்னா அதான் கிட்ட 5000 ரூபாய் இருக்கும் டிக்கெட்ன்றாரு. 5000 ரூபாய் குறைச்சு எந்த ஃப்ரெண்டும் தர மாட்டேங்கிறான் டிக்கெட். அவ்வளவு டிமாண்ட். கௌசி ஆனா ஆக்சுவலா நான் சொல்றேன் கௌசி, இன்னைக்கு குரூப்ல வந்து ஒரு குரூப்ல டிக்கெட் இருக்குன்னு சொல்லி போட்டாங்க. நான் ரிப்ளை பண்ண ஹவு மச்ன்ட்டு அவன் அனுப்புன ரேட்டுக்கு ஒருத்த அவனுக்கு திரும்ப ரிப்ளையே பண்ணல. போடா பொண்ணுன்னு சேஞ்ச் ஆன் பண்ணி விட்டேன். நான் கூட போய் டிஎம் பண்ணேன். அம்மா மதியம் நம்மளுக்கு தெரிஞ்ச மதியம் இருக்காங்க, அவங்க நினைச்சாங்கன்னா வாங்கி கொடுப்பாங்க. மரியமுக்கு எல்லாம் சரியான இன்ஃப்ளூயன்ஸ். அன்னைக்கு அவளோட டீம் வாங்கி கொடுத்தாங்க ஃப்ரீயா டிக்கெட். அவ்வளவு நீ கதை போயிட்டு அப்படி போயிட்டு ஓரமா உட்காந்து எந்த டீம் ப்ரோ? ஏதோ டீம் ஏதோ ஒரு இது சொல்றான். கம்முனு இரு ப்ரோ. இவன் எந்த டீம்னு கேட்பான், நீ என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் என் வேலையை காப்பு வச்சது. ஓகே ஓகே ப்ரோ அந்த டீம் சொல்றீங்களா? அந்த டீம் எனக்கு தெரியும். சரி ஆசிம் ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. யாரோ ஒரு பையன் வந்து ரஜினி ஃபேன்ஸுக்கு வந்து இது மரியமா மிரட்டி இருக்கா? இந்நேரத்துக்கு அவன் ரஜினி ஃபேன் இல்ல. சொல்லு மரியம் அவர் பேரு அவர் டிஎம் சொல்லவே இல்ல. யாரு வந்து மிரட்டினா? எல்லாத்துலயும் சைலண்டா இருப்பாரு. என்ன ஏதாவது சொல்லிட்டா மட்டும் அப்படியே அன்மியூட் பண்ணி சொல்லிடுவாரு.
சரி யாரு மிரட்டினா அதை சொல்லு. எப்ப நடந்தது இது? எப்படா நடந்தது? எனக்கே ஒத்த கஷ்டம் மிச்சுரா. ஆமா இன்னும் ஒருத்தங்க மிரட்டினாங்க ரேவந்த் அனாவத்தா ஹைலைட் என்ன தெரியுமா மம்மி, அவகிட்ட போய் என்ன பத்தி என்ன மிரட்டிட்டு இருக்கான்டா. உன்னே மிரட்டுறானா? ரேவந்த் ப்ரோ என்னைய மிரட்டிட்டு இருக்கான். ஏதோ இடத்துல டிக்கெட் வந்து நீங்க 4 பேரை கமெண்ட் பண்ணுங்க, 3 பேரை ஃபாலோ பண்ணுங்க. நீங்க நான் கூட போய் கமெண்ட் ஃபாலோ எல்லாம் பண்ணி வச்சுக்கிறேன். டிக்கெட் கொடுத்தா நல்லா இருக்கும். எந்த அளவுக்கு இறங்கிட்டான் பாடுறா கௌசி. என்னயா பண்ணுது தெரிஞ்சவங்க அவங்கள நம்பி போய் கேட்டா அதான் கொடுக்க மாட்டேன். ஆனா கௌசி நான் சத்தியமா உட்கார்ந்தேன். நான் கௌசி நீ நம்பலன்னா நான் ஸ்கிரீன் ரெக்கார்ட் பண்ணேன். எனக்கு என்னன்னா நீ 4 பின்ன நம்ப மாட்டியோன்ட்டு. நீ எனக்காக நீ எல்லாருக்கிட்டையும் கேட்டிருக்க, இன்னைக்கு நீ இது பண்ணிக்க, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. தெரிஞ்சவங்க என்ன போய் கேட்டா கூட அதை ஹெல்ப் பண்ண மாட்டான். எனக்கு லாஸ்ட் வீக் ஒருத்தன் 3000 ரூபாய் டிக்கெட்டுனா கடைசியா நாளைக்கு வாடா கொடுக்குறேன்னா கடைசியா அவனும் காணும் டிக்கெட்டும் காணும். ஏன்டா இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? சொல்றேன் கௌசி ரியாலிட்டி சொல்லிட்டா. அப்படி ஒரு ஐபிஎல் புண்டையே அவ்வளவு சீன் புண்டை இல்லை. எந்த புண்டையும் அந்த அந்த பிளேயர்ஸோட சேர்த்து சொல்றான். அவ்வளவு சீன் புண்டையே கிடையாது அவனுங்களுக்கு. நீ இவ்வளவு கஷ்டப்படுற அளவுக்கு. சும்மாடா ரேவந்த் ஒருத்தன் போதும்டா. ஆமா உண்மைதான். என்ன எனக்கு புரியல. இவனுக்கு டிக்கெட் கொடுக்க மாட்டாங்க. இவனுக்கு ஒரு ஸ்கேம் புண்டைங்க. இவனுக்கு மரியாதை புண்டை. சிஎஸ்கே கிடையாது, எஸ்எஸ்கே. அது ஸ்கேமர். அவ போன்ல இயர்போன் போடல போல. ஓகே ஓகே சிஸ்டர். சிஸ்டர் சிஸ்டர் சாப்பிட்டீங்களா சிஸ்டர்? இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க பசங்க. உண்மை ரியாலிட்டி அதான்டா. இவ்வளவு கஷ்டப்பட்டு டிக்கெட் எடுத்துலாம் பாருங்க அவசியமே கிடையாது. நீங்க ஒரு உண்மையான ஸ்கேமர்ஸ் இவனுங்க கௌசி. நான் டோனியோட சேர்த்து தான் சொல்வேன். என்ன டோனிக்கு தெரியாமலாம் இவ்வளவு ட்வீட் போடுறோம், இவ்வளவு இன்ஃபர்மேஷன் போகாமலாம் இருந்திருக்காது. வீட்டுல உட்காந்துதான் புக் பண்ணி போய் பார்த்தேன். நான் நேரா போய் டிக்கெட் எடுக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பண்ணே இல்ல. ஏசா நான் இப்பவும் சொல்றேன் ஏசா, இதெல்லாம் நடக்கிறது டோனிக்கே தெரியாமலாம் இருக்காது. ஏன்னா இவ்வளவு ட்வீட் இவ்வளவு இதெல்லாம் நடந்திருக்கு, இவ்வளவு நியூஸ் எல்லாம் போகாமலாம் இருந்திருக்காது. ஏன் இப்போ இந்த பிளேயர்ஸ் எல்லாம் முரளி விஜய் அவங்க இவங்கன்னு பேசுறாங்கல்ல, அவங்களே வந்து எங்களுக்கு டிக்கெட் கிடைக்கல, அஸ்வினே டிக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொல்றதெல்லாம் இவனுக்கு போகாம